மனிதர்களுடைய உட்காலத்துல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது எப்படின்னு தெரியும். கூட்டம் கூட்டமா அவங்க மலைகள் மேல கூட்டம் கூட்டமா தான் வாழ்ந்து வந்தாங்க. எல்லா பக்கத்துல இருந்தும் அவங்களுக்கு ஒரு போராட்டம் தான். எந்த நேரத்துல எந்த கூட்டம் நம்மளை தாக்கும், நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாரையும் கவர்ந்துகிட்டு போவாங்க அப்படின்ற ஒரு பயத்துல இரவும் பகலும் இந்த போராட்டத்தை எதிர்பார்த்து தான் அவங்க பயந்து தான் வாழ வேண்டியா இருந்துச்சு. அவங்களுக்குள்ளார தனித்தனி மோதல்கள் மட்டும் இல்லாம கோத்திரங்களுக்கு நடுவே பயங்கரமான மோதல்கள். அந்த சாதாரண மோதல்கள் ரத்த கலரி தான். சோ அதெல்லாம் நம்ம பெண்களுடைய அந்த நெத்தியில இன்னைக்கு பொட்டு வச்சிருக்கிறதுலாம் கூட எப்படி வந்துச்சுன்றதான் பார்த்தோம். ஒரு கூட்டம் ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவங்க இன்னொரு கோத்திரத்துல போய் அட்டாக் பண்ணி அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா, அட்டாக் பண்ண போறவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா அந்த கோத்திரத்திற்கு அத்தனை பேரும் அடிமையாக்கிடுவாங்க. பெண்களை எல்லாம் தலையில வெட்டி ரத்தம் ஒழுக அங்க இழுத்துக்கிட்டு போவாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவ்வளவு பயங்கரமான கொடூரமான தாக்குதல்களா தான் இருந்துச்சு. அப்படி ஒரு கூட்டம் நம்மளை தாக்கும் போது அவங்களை எதிர்க்கிற அளவுக்கு நம்ம கிட்ட மனிதர்களுடைய எண்ணிக்கை, நம்ம கூட்டத்தினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குமே ஆனால் நம்ம தோத்து போயிடுவோம். அப்போ மனிதர்களுக்கு அன்னைக்கு ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் என்ன முக்கியமான தேவையாக இருந்ததுன்னா ஆள் பலம், எண்ணிக்கை பலம் மிக முக்கியம். 10 பேர் இவங்க குழு இருந்தாலும் அங்க இருந்து 20 பேர் வந்தாங்கன்னா டெஃபினட்டா இந்த 10 பேர் இருக்கிற குழு தோத்தும். அப்போ ஒரு அந்த கூட்டமும் கோத்திரத்துல இருக்கவங்களும் தன்னுடைய கூட்டம் அதிகமாக்கணும் அப்படின்றதுக்காக கூட்டத்தினுடைய தலைவன் உடல் பலம் வாய்ந்ததாகவும் மிகப்பெரிய ஒரு மிருகத்தினுடைய தலை அவருக்கு உடையதாக ஒரு சக்தி வாய்ந்ததாகவும், அதே சமயத்துல அந்த கூட்டத்தை பெருக்கணுன்றதுக்காக அவரை தனிப்பட்ட முறையில சித்தரிச்சு காட்டுறதுக்கு பலம் வாய்ந்ததாக காட்டுவதற்கு பெருத்த உடம்பாகவும் யானை முகமா காட்டப்பட்டது. ஆனா தலைவர் ஒருத்தர் கீழே 5 பேர் மட்டும் இருந்து அட்டாக் பண்ண வர 20 பேர் இருந்தா அந்த ஒரு தலைவர் என்ன பண்ணுவாரு? ஆக ஒரு ஆள் பலம் மிக எண்ணிக்கையில அதிக கூட்டமாக இருக்கணும்ன்றது மிக முக்கிய ஒரு காரணியாக இருந்துச்சு. அப்போ இந்த காரணத்திற்காக மக்கள் என்ன பண்றாங்கன்னா லிங்க வழிபாட்டை தொடங்கினாங்க. இந்த லிங்க வழிபாடை பத்தி பின்னால இன்னும் விவரமா பார்ப்போம். அத இப்ப நம்ம தொட வேண்டாம். ஆனா இந்த கூட்டத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வழிபாட்டு முறைதான், தன்னுடைய இனத்தினுடைய கூட்டத்தை எண்ணிக்கையை அதிகரித்து காட்டுவதற்காக தான் லிங்கம் உருவாக்கப்படுது. அதை வணங்கினாக்க நம்ம கூட்டம் பெருகும். அதே போலதான் அதை பத்தி பின்னால பாபா விளக்கமா சொல்லுவார், அப்ப பார்க்கலாம். இப்போ இந்த வாகனத்தை பத்தி சொல்லும் போது ஏன் கணேசனுக்கு எலி இருக்குது, மூஞ்செலி அப்படின்னா, இப்போ அதெல்லாம் அதிகமாக இனப்பெருக்கம் சீக்கிரமா நிறைய குட்டிகள் போட்டு இது பண்ணக்கூடிய பிராணிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பன்றிகள், மூஞ்செலிகள். பன்றிக்கு குட்டி போட்டீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா 15-20 குட்டி கூட பன்றிகள், பெரிய பன்றிலாம் 15-20 குட்டி கூட போட்டு அது அது சாப்பிடுற உணவுகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் கழிவுகள், மலை கழிவுகள் கண்டதெல்லாம் அதை சாப்பிடக்கூடியதுதான். வெளிநாடுகள்ல அந்த பன்றிகளை வெள்ளை நிற பன்றிகள்ல வீட்டுக்குள்ள வச்சு அது கூட அது கொடுத்து அதை சாப்பிடுறாங்க, மறுபடியும் கொன்று. ஆனா சாதாரணமான சமுதாய இதுல வாழுகின்ற பன்றிகள்லாம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப அழுக்கு, டீச்சில போய் படுத்துக்கும். அதை யாரும் மாடு மாடை கழுவுற மாதிரிலாம் கூட அதை கழுவ மாட்டாங்க, தெரியும் உங்களுக்கு. ஆனாலும் அது இனப்பெருக்கம் நிறைய செய்யும். அப்போ அந்த பன்றியை நம்மளுடைய வாகனமா விநாயகனுக்கு கொடுக்கலாம்னா அது வேணாம்னு நினைச்சுட்டாங்க. ஏன்னா அது நல்லா இல்ல, அசிங்கமா இருக்குது, அது அசிங்கத்தெல்லாம் சாப்பிடுது, அதனால அதை வைக்க வேண்டாம், அது கேவலமா போயிடும், நம்ம தலைவலியே அசிங்கப்படுத்துற மாதிரி ஆகிவிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை வாகனமா வைக்காம மூஞ்செலியும் நிறைய குட்டி போடும். அதை பருவம் சீக்கிரமா அவர் குட்டி போட்டோம். கொஞ்ச நாள்ல அது குட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, மூஞ்செலியை வச்சுக்கலாம், ஏன்னா அது விரைவாக நிறைய குட்டிகள் போட்டு இனப்பெருக்கத்தை நிறைய பண்ணும்.
அப்ப என்ன நினைக்கிறாங்க, நம்மளுடைய இதை வந்து நம்ம தலைவனுக்கு வந்து அது ஒரு வாகனமாக வச்சுட்டோம்னா அது எப்படி இனப்பெருக்கம் செய்தோ அது மாதிரி நம்மளோட தலைவரோட சேர்ந்த நம்ம கூட்டத்திலையும் இனப்பெருக்கம் நிறைய வரும். நிறைய புதிய குழந்தைகள் பிறந்து புதிய புதிய எண்ணிக்கை வந்து நம்ம இடத்துல கூட்டம் பெருகும் அப்படின்ற நம்பிக்கையில அவங்க இத வந்து விநாயகருக்கு அதை வந்து இதா கொடுக்குறாங்க. ஆகவே தங்களுடைய கூட்டத்தினரின் எண்ணிக்கையை பெருகும், அப்படி பெருகுனா அவர்களுடைய எதிரிகளை எளிதாய், கூட்டம் நிறைய இருந்தா நம்ம ஜெயிச்சிட முடியும், எதிரியை வந்து ஜெயிச்சிட முடியும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த எலிய வந்து வாகனமாக தரப்பட்டது என்பது விஷயத்தையும் நம்ம இங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். அடுத்த பராம படிக்கலாம். ஜி, வேற ஏதாவது கேள்விகள் ஏதாவது விஷயங்கள் இருக்கா ஷேர் பண்றதுக்கு இந்த விஷயத்துல? சரி, படிக்கலாம். ஜி, இன்றைக்கும் கூட இந்தியாவில் எங்கெல்லாம் கணேஷ் அல்லது கணபதியின் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதோ அங்கே, குறிப்பாக இந்தியாவின் மேற்கு பகுதிகளில் மக்கள் மூஞ்செலிகளை கொல்ல மாட்டார்கள். இந்தியாவின் பல பகுதிகளில் இந்த மூஞ்செலிகளை மக்கள் கோவில்களில் வழிபடுகின்றனர். ஆயிரக்கணக்கான எலிகளுக்கு அங்கே உணவு அளிக்கப்படுகிறது. யாருமே அவற்றை கொல்வது கிடையாது. சிலர் வேடிக்கையாக கணேசன் நன்றாக கொழுத்து இருக்கிறான், அவன் ரொம்பவும் செல்வந்தனாகவும் இருக்க வேண்டும், கிடங்குகளுக்கெல்லாம் அவன் சொந்தக்காரனாக இருக்கணும், எங்கெல்லாம் கிடங்குகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் அவன் இருப்பான், அதனால்தான் மூஞ்செலிகள் கணேசனுக்கு வாகனமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன என்று வேடிக்கையாக சொல்வார்கள். இது ஒரு கேலியான பேச்சுதான், உண்மையாக. ஆமா. சோ அந்த எளிய மூஞ்செலியை பத்தி இன்னொரு சுவையான சில விஷயங்கள். மக்கள் பொதுவாகவே வந்து மூஞ்செலிகள் பார்த்திருக்கீங்களா? வீட்டுல அப்படியே தரையோட ஊர்ந்துகிட்டு, மற்ற எலிகள்லாம் காலில் நடந்து போற மாதிரி இருக்கும், இது அப்படியே தரையிலே ஊர்ந்து போற மாதிரி இருக்கும். மூஞ்செலிகள் அப்படியே வட வட வடன்னு இருக்கும். பாத்தீங்கன்னா பார்த்திருக்கீங்களா? மற்ற எலிகளுக்கு வந்து ரோமம் இருக்கும், முடிகள்லாம் நிறைய இருக்கும். இந்த மூஞ்செலிக்கு வந்து ரோமம் இருக்காது. பார்த்திருக்கீங்களா? நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அது வந்து அது கணேசனுக்கு வந்து இதா வைக்கிறாங்க வாகனமா. சோ அதை பத்தி இன்னொரு இது சொல்லணும்னா, அங்க வந்து குறிப்பாக அந்த இந்தியாவுடைய மேற்கு பகுதிகள்ல எங்கெல்லாம் வந்து பொதுவாக மூஞ்செலிகள் வந்து கொல்ல மாட்டாங்க, பொதுவாகவே கொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒன்றும் பெரிய நம்ம மாதிரி இதெல்லாம் வந்து ஓட்டை போடுறது, கடிக்கிறது, இது மாதிரி பண்ற வேலையெல்லாம் அது பண்றது இல்லை. அது பாட்டுக்கு ஏதாவது உள்ள வயிற்றுக்குள்ள வந்தா கூட ஏதாவது உணவை தேடி ஓட்டைக்குள்ள போய் எங்கேயாவது குட்டி போறதுக்கு இடத்த பார்க்கும், மற்றபடி வேற ஏதாவது பிரச்சனை பண்றது இல்லை. அதனால அதை வந்து கொல்லவும் மாட்டாங்க. இந்தியாவின் பல பகுதிகளில இந்த மூஞ்செலிகளை மக்கள் கோயில்களில் வழிபடுகின்றத பார்க்கலாம். நம்ம கோயில்கள்லயே அங்க இந்த மூஞ்செலிகளை வழிபடுறாங்க. அங்க எலிகளுக்கெல்லாம் உணவு கொடுக்குறாங்க. ஆயிரக்கணக்கான எலிகளுக்கு அங்க உணவு அளிக்கப்படுகிறது. அது போன்ற சில கோயில்கள்ல யாருமே அவற்றை கொள்வது கிடையாது. சிலர் வந்து ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாங்க, கணேசன் வந்து நன்றா கொழுத்து இருக்கிறான், அவன் ரொம்பவும் செல்வந்தனாக இருக்கணும், அதனால கிடங்குகள், தானிய கிடங்குகள் எங்க இருக்கலாம், தானியத்தை போய் சாப்பிடாது, அப்ப அதனால அதை கொல்றதும் கிடையாது. அதனால தானிய கிடங்குகள் எல்லாம் அவன் சொந்தக்காரன். ஏன்னா எல்லா தானிய கிடங்குலையும் இந்த எலியில் இருக்கும் இல்லையா, அப்ப கிண்டலா சொல்றது, யாரா கணேசன் இங்க இருக்கிறான் பாடுறா அப்படின்னு. அந்த எலி மூஞ்செலிகளை பார்த்தா அதை மாதிரி கணேசன் வந்துட்டான் பாரு அப்படின்றது. அப்ப இந்த கடவுனுக்கு அவர் தான் யார் சொந்தக்காரர் அப்படின்னு ஒரு கிண்டல் கேலியா சொல்லுவாங்க இல்லையா. கடவுனுக்குள்ள நிறைய எலிகள்லாம் இருந்துன்னா இவர் தான் ஓனர். ஏன்னா அதை கொல்ல மாட்டாங்க, தெய்வமா பாக்குறாங்க, கணேசனா பாக்குறாங்க. சோ அதனால வேடிக்கை அந்த மாதிரிலாம் மக்கள் பேசுவது உண்டுன்னு சொல்றாரு. எங்கெல்லாம் கிடங்குகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் அவன் இருப்பான், அதனால்தான் மூஞ்செலிகள் கணேசனுக்கு வாகனமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து வேடிக்கையாகவும்
பேசுவது உண்டு. இது வந்து கேலிக்காக பேசுறதா உண்மையிலேயே வந்து மூஞ்செலி வந்து கணேசனுடைய வாகனமும் கிடையாது, ஒண்ணும் இல்லை. பட் ஆனாலும் மக்கள் இது போன்ற நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால கேலி கிண்டலா இது மாதிரி பேசுவாங்கன்னு சொல்றாங்க. சோ கணேசனை பத்தி ஏன் குண்டாக்குறாரு, ஏன் அவருக்கு வந்து யானை தலை வந்துச்சு, ஏன் வந்து எலி வந்து வாகனமா கொடுக்கப்பட்டது, உண்மையிலேயே சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த குழந்தையா, துர்கை என்பது உண்மையிலேயே சிவனுடைய மனைவியா அல்லது புராண தேவதையா, புராணம் என்பது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால வந்தது, அதுல வர கதைகள்ல வந்த இதுதான் அப்படின்றதெல்லாம் பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். இதோட வந்து இன்னைக்கு இந்த வகுப்பை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த இதுல வகுப்புல தொடரலாம். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே நாம சம்பவங்கள், பாபா சொல்ற உதாரணங்கள், இதெல்லாம் நம்ம மனசுல வந்து பதிய வச்சுக்கணும். ஏன்னா இந்த புள்ளிவரங்கள்லாம் நாளைக்கு மனிதர்களுக்கு இது போன்ற மூட நம்பிக்கையிலிருந்து அவங்கள கொண்டு வரணும்னா வெளியில இது போன்ற உதாரணங்கள், ரெஃபரன்சஸ் எல்லாம் நீங்க எந்த புராணத்தில் இது வந்தது, புராண காலம் எத்தகையது, அதுக்கு முன்னால வந்து இது இப்படி ஒரு வழிபாட்டு முறை கணேசன் இருந்தது, சிவபெருமான் காலத்திலேயே வந்து திருமணத்து காலத்திலேயே கூட கணேசனை வந்து அவங்க வணங்கிட்டு தான் சிவனுக்கு கல்யாண சடங்கு ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படின்னும் போது இப்ப சிவனுடைய குழந்தையா எப்படி இருக்க முடியும் அவரு? அப்ப அதுக்கு பின்னால வேற ஒண்ணும் இல்ல, தலைவனை குறிக்கிறது தான் அந்த சொல்லு. ஆனா அது பின்னால எப்படி வந்து இந்த மாதிரி தெய்வமா மாறினுச்சு, இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க கோர்வையாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியா?